வணக்கம் அண்ட் வெல்கம் டு அபீஸ் டெலிகசி. இன்றைக்கி அபீஸ் டெலிகசியில் 2021 ஃபஸ்ட்டு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹலீம் லட்டு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அபீஸ் டெலிகசியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். ஹலீம் லட்டு, இது ஹலீம் விதைன்னு சொல்லுவாங்க, கார்டன்க்ரஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ஆலிவ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும், ரொம்ப சின்னதாக, ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. வின்டரில் இது சாப்பிடுவாங்க. ஸோ வின்டர் ரெசிபி இது. ஸோ இது வந்து நான் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1/4 கப்பு. அதில் 2 கப் நான் வந்து தேங்காய் பால் எடுத்து இதை வந்து ஊற வைக்க போனேன் ஒரு 2 மணி நேரத்துக்கு. நல்லா தேங்காய் பால் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம ஊற வைக்கலாம், தண்ணிலையும் ஊற வைக்கலாம். பட் தேங்காய் பாலில் ஊற வச்சு செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது ஒரு 2 ஹவர்ஸ் ஊறட்டும் நல்லா. ஹலீம் லட்டுவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே நிறைய இருக்குது. இது வந்து முக்கியமாக டெலிவரிக்கு அப்புறம் மதர்ஸ்க்கு கொடுப்பாங்க, ரொம்பவே நல்லது. வின்டர் ரெசிபி. ஸோ இது வந்து ரொம்ப சூடு, அதனால் வின்டரில் மட்டும் சாப்பிடுவாங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு கடாயில் 250 கிராம் வெல்லம் இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆனதுமே நல்லா சூடாகி வெல்லம் கரைய ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கிற ஹலீம் விதையை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கும், நல்லா ஜெல்லி மாதிரி ஆயிரும் அந்த விதை ஊறினதுக்கப்புறம். இது அப்படியும் சாப்பிட்லாம் சாலட்டில், ரொம்ப நல்ல ஹெல்த்தியானது. இது சிம்மில் வச்சு செய்யலாம். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு வெல்லமெல்லாம். ஸோ இந்த டைமில் நான் ஃப்ரெஷ்ஷாக கோகோனட் வந்து திருகி வச்சுருக்கிறத 2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து தேங்காய் ரொம்ப நிறையா சேர்த்துப்போம், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கப் தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் இதாகிட்டு ரொம்ப நல்லா திக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. சிம்மில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நெய் ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 15 மினிட்ஸில் லட்டு ரெடி ஆகிடும். இப்போ இதில் கொஞ்சம் வாசத்துக்காக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காவை ஆட் பண்ணிக்கிறேன் நான். அண்ட் தென் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணலாம். இதில் வந்து இது ட்ரை கோகோனட்டு. இந்த ட்ரை கோகோனட் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு. அண்ட் தென் நட்ஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் கொஞ்சம் ரேசின்ஸ், உலர்ந்த திராட்சை, இதெல்லாம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி எதுவும் இருக்காது, நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கூல் ஆகட்டும். ஸோ இப்போ இதை வேறு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா கூல் ஆகிடுச்சு. பாருங்கள், லட்டு சூப்பராக வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் செய்யும் போது உங்களுக்கு கெடாது. நீங்கள் 1 வீக் வெளியில் வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு உங்களுக்கு 1 மந்த்து கூட வச்சுக்கலாம், கெடாது. ஸோ இந்த லட்டு இந்த வின்டருக்கு ரொம்ப ஏற்ற ரெசிபி. உங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். இந்த சிம்பிள் ரெசிபியை 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் அபீஸ் டெலிகசி வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.